எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தனால நான் வந்து வீட்லேயே ஒரு கேக் செய்யணும், அதுவும் ஃப்ரூட்ஸ் கேக் தான் செய்யணுன்றதுனால இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செஞ்சுருக்கேன். நான் கட் பண்ண வீடியோலாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரி, வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, இப்போ ஃப்யூச்சரில் யாராவது செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் இதை பார்த்து செய்வீங்க அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். பார்த்தாலே அவ்வளோ டீட்டெயிலாக இல்லைனாலும் பார்க்கும்போது புரியும். ஒரு தர்பூசணியை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாதி தர்பூசணி போதும். அதை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த தர்பூசணியை வந்து நீங்கள் 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் எடுத்து சீவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி லேயர் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரீம் கேக்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த திராட்சையை நீங்கள் வரிசையாக அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம ரவுண்டாக வச்சா அப்படியே உருண்டு வந்துடும், அதனால தான் நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய திராட்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பு திராட்சையிலே, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திராட்சையும் கூட நீங்கள் மேலே இருக்க லேயரில் ரவுண்டாக அந்த மாதிரி பாருங்கள் அடுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுன்றதே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே இந்த மாதிரி லைட்டாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சில ஃப்ரூட்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் கலர் பாருங்களேன், அப்பா என்ன ஒரு வைப்ரேட் கலர் பாருங்கள். இதை வந்து பாதியாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராபெரியும் வச்சுருக்கேன், மேலே முழுசாகவே வச்சுருக்கலாம், இல்லை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் திராட்சை வந்து கருப்பு திராட்சையை இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் குத்தி இந்த மாதிரி மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோவை பார்த்து லைக் போடுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.